நண்பா நம்மளோட சேனலில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு சின்ன ட்ரிப்பு கிருஷ்ணகிரிக்கு தான். எப்பயும் போல் நானும் எப்பயும் தான் போகிறோம். நம்ம ஊர்லேருந்து பெண்ணாகரம் பாப்பாரப்பட்டி பாலக்கோடு வழியாக தான் இப்போ கிருஷ்ணகிரிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் நண்பா. அப்படி பாப்பாரப்பட்டி தாண்டி பாலக்கோடு வழியாக வர வழியில் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டோம், அருமையாக இருக்கு நண்பா. அருமையாக இருந்தனால வயிறு நிரம்ப சாப்பிட்டாச்சு. கரெக்டாக நம்ம இப்போ இருக்கிறது காவேரிப்பட்டினம் நண்பா. அண்ணா அந்த போர்டில் இருக்கிற மாதிரி லாங் ட்ரிப் போய் ரொம்ப நாள் ஆச்சு, 200-300 கிலோமீட்ரு. கடைசியாக பாண்டிச்சேரிக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். பாண்டிச்சேரியை பற்றி பேசுகிறப்ப தான் இன்னொரு ஞாபகம் வருது. கூடிய சீக்கிரத்தில் பாண்டிச்சேரிக்கு இன்னொரு ட்ரிப் போட போகிறோம் நண்பா. நம்ம எப்படியானா கூட இல்லை, நம்ம ஸ்கூல் மூலிமா. ஆமாம், நான் சொல்லவே மறந்துட்டேன். நம்ம எதுக்கு இந்த கிருஷ்ணகிரி ட்ரிப்பு தானே பார்க்குறீங்க? சும்மா தான் நண்பா, ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணாமே இருந்தோம். லாரி 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 அண்ணா, என்னது இது இப்படி வண்டி ஓட்டுறீங்க? என்னது கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கமா? அப்புறம் என்ன, கிருஷ்ணகிரியில் இந்த இடத்த நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்த டைமு கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுறோம். சின்ன பையனாக தான் இருக்கான். ஆமாம் நண்பா, இவ்வளோ பெரிய ட்ரக்கை ஓட்டுறது ஒரு சின்ன பையன் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. 2 டைம் ஓவர்டேக் பண்ணோம் அவரை. மீண்டும் அவர் வந்து எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு வேகமாக ஓட்டிகிட்டு வர்றாரு நண்பா. நம்மளோட நண்பா நண்பீஸ்க்கு நல்லாவே தெரியும், நம்மளோட ட்ரிப்பு எப்பயுமே மெதுவாக தான் இருக்கும். ஏன்னா இயற்கை சூழ்ந்த இந்த இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் எப்பயுமே பார்த்துட்டே போவோம். பார்த்துட்டு மட்டுமா போவோம், ரசிக்கல்லவா செய்வோம். நம்ம என்னமோ சும்மா தான் கிருஷ்ணகிரிக்கு வந்தோம் நண்பா, சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்ததுக்காக தெரியுது 2 இடத்துக்கு போகவே இல்லை. கிருஷ்ணகிரி நீர்த்தேக்க டேமுக்கிட்ட, இன்னொன்று இந்த இடத்துல காவேரிப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கொஞ்சோண்டு குளம், அதாவது லேக்குன்னு சொல்லலாம். எங்கள் அண்ணனுக்கு கோவம் வந்துச்சுப்பா, இந்த வண்டியை நாங்கள் ஓவர்டேக் பண்ணலன்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஓவர்டேக் பண்ணுறப்ப ஸ்லோவாக போங்கண்ணா, அந்த சின்ன பையனை காட்டியிருக்கலாம். சரி. அப்புறம் என்ன, ரொம்ப நேரமாக உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டோம். கிருஷ்ணகிரி தாண்டி இப்போ பாண்டிச்சேரி ரோட்டில் இருக்கிற நண்பா. காரை ஓட்டினது என்னமோ அண்ணன் தான், ஆனால் டயர்ட் ஆனது நான் தான் நண்பா. அதனால தான் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு சுற்றிட்டு பொறுமையாக மலையிலேருந்து இறங்கி அண்ணா போகலாண்ணா அப்படின்னு உடனே கூப்பிட்டு வந்துட்டாங்க ஒரு ஸ்வீட் பேக்கரிக்கு. அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னேன். என்ன பண்ணுறான்னு தெரில, பார்ப்போம். பாருப்பா, என்ன வேணாலும் வாங்கிக்கோன்னு சொல்லி கை நீட்டுறாரு. நமக்கு பேக்கரி ஐட்டமே பிடிக்காதுன்னு தெரிஞ்சு அவர் வந்து பேக்கரியில் நிறுத்திட்டு என்ன வேணாலும் வாங்கிக்கோங்கிறாரு. ஆனால் பால்கோவா சாப்பிடுங்கண்ணா. நான் என்னமோ வாங்கினது பால்கோவா தான் நண்பா, நமக்கு வேறு என்ன தெரியும். அப்புறம் என்ன, அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு திருப்பி நம்ம ஊரை நோக்கி கிளம்பியாச்சு நண்பா. கரெக்டாக 4 மணிக்கு தான் நண்பா கிருஷ்ணகிரி ரீச் ஆனால். உடனே கிருஷ்ணகிரியில் நானும் எபியானாவும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் மத்தியான சாப்பாடு. நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குற நம்மளோட நண்பா நம்பிஸ்க்கு நல்லாவே தெரியும், நம்மளோட எபியானோட காரு கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருக்கு. அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படியே வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணகிரியில் இருக்க மாருதி ஷோரூமுக்கு வந்தாச்சு. இப்போ பொருள் கிடச்சிதான்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயே அந்த பொருள் இல்லை நண்பா. தருமபுரி பெண்ணாயிரத்தில் இல்லாதனால தான் கிருஷ்ணகிரிக்கு வந்தாங்க. இப்போ கிருஷ்ணகிரிலையும் இல்லை. அப்புறம் என்ன, போகிற வழியில் இன்னொரு ஷோரூம் இருக்குது, அங்கே போய் கேட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாச்சு நண்பா. நம்ம மாலை மயங்கும் நேரத்தில் தான் கிருஷ்ணகிரியை தாண்டோம் நண்பா இன்றைக்கி. கிருஷ்ணகிரி தாண்டோடனே ஒரு மாருதி ஷோரூம் இருந்துச்சு. அந்த ஷோரூமில் போய் கேட்டிருந்தோம். ஒரே ஒரு ஸ்டாக் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னாப்பா நாங்கள் வாங்க வந்தோம்னு பார்க்குறீங்க, நம்மளோட எக்கோ காரில் இருக்கிற பம்பர் தான் நண்பா, ஃப்ரண்ட்டில் இருக்கிற பம்பர் தான் வாங்க வந்திருந்தோம். அது கிடைக்கல எங்கேயுமே, இங்கே கிடச்சிருக்குது. அந்த பம்பரை வாங்கி பின்னாடி சீட்டில் வச்சுட்டு கிளம்பியாச்சு நண்பா நம்ம ஊரை நோக்கி. பாலக்கோடுக்கு கரெக்டாக 7 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிட்டோம். இந்தியன் ஆயிலில் வந்துட்டு பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சு நண்பா. இப்போ கரெக்டாக பாலக்கோடு ரயில்வே கேட்டுக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் நம்ம. இப்போ போங்கப்பா, பாலக்கோடை தாண்டியாச்சும் நம்ம பெட்ரோல் போட்டிருக்கலாம் போகிற வழியில். ஏன் இந்த செலுப்புனா, வர்றப்பையும் ரயில்வே கேட்டு போட்டாங்க, இப்போ போகிறப்பையும் ரயில்வே கேட்டு போட்டாங்க. கரெக்டான டைமுக்கு வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் நண்பா. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கேட்டு போகிற இடத்துல நம்ம ஆட்கள் வழியே விட மாட்டாங்க, அப்படியே நேருக்கு நேர் போய் நின்றுக்குவாங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ தெரில. ஒரு சைடு வழி விட்டால் தானே இன்னொரு சைடு போவாங்க. காலையிலேருந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு அண்ணனு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னாங்க. அதனால் பஸ்ஸில் போயிடலான்னு சொல்லிட்டு பெண்ணாகரத்தில் கார் நிறுத்திட்டு பஸ்ஸில் கிளம்பியாச்சுன்பா. கார்லேயே வந்திருக்கலாம் போல், பஸ்ஸில் வந்துட்டு நாங்கள் பாடுற பாடு இருக்குது. பஸ்ஸாக இது அங்கே பாருங்கள், என்ன ஆட்டம். இதுக்கும் லோடு இல்லாத பஸ்ஸு, இதுக்கும் ரோடு குழியும் மேடுமெலாம் இல்லை நண்பா. ஸ்மூத்தான ரோடு தான் எங்கள் ஏரியாவுக்கு. நம்மளோட சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கேயும் இங்கேயும்
அரசு அதிகாரிகள்லாம் தவறு செய்கிறப்ப நம்மளோட சேனலில் கண்டிப்பாக தட்டி கேட்போம். அந்த மாதிரி இந்த அரசு பேருந்தில் இந்த மாதிரி நிலைமை இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி பேருந்தில் போனோம்னா விடியல் பயணம் விடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போய் சேருவோம். என்றைக்குமே நம்ம ஆட்சியாளர்களையோ இல்லை கட்சியோ குற்றம் சொல்ல மாட்டோம். ஆட்சி செஞ்சதை தான் நாங்கள் சொல்கிறோம். இந்த 5 வருஷம் இந்த நிலமை தான். முன்ன எல்லாம் எலெக்ஷன் வந்தாலே ஏதோ நல்லதாக செய்வாங்க, ரோடு போடுவாங்க, பஸ்ஸை மாற்றுவாங்க. ஆனால் இப்போ அது கூட செய்கிறதில்ல. சிந்திச்சு வாக்களிப்போம் நண்பா. என்ன மாதிரி வெளியூருக்கு வேலைக்கு போனவங்க எல்லாமே ஏப்ரல் 23 கண்டிப்பாக ஊருக்கு வந்து ஓட்டை போடுங்க நண்பா.